சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. வேதத்திற்கேள்வி இல்லாதது. திருக்குற்றாலம் திருப்புகழ். வேதத்திற்கேள்வி இல்லாதது, போதத்திற்காண ஒணாதது, வீசத்தில் தூரம் இல்லாதது. வேதத்திற்கேள்வி இல்லாதது, நான்மறைகளை கேட்பதன் மூலம் அறிய முடியாதது. வேத காட்சிக்கும் உபனிஷத்து உச்சியிலே விரித்த போத காட்சிக்கும் காணலன் என்று கந்தபுராணம். போதத்தில் காண ஒணாதது, உலகை அறியும் பாச ஞானத்தாலும் தன்னை அறியும் பசு ஞானத்தாலும் பதியாகிய பரம்பொருளை அறிய முடியாது. முதல் இரண்டு அபரஞானமும் ஒருங்கப் பெற்று பதிஞானமாகிய பரஞானம் கிட்டப் பெற்றால் உள்ளே ஞான தீபம் சுடர்விட்டு எரியும். ஜீவனொடுக்கும் பூத ஒடுக்கும் தேர உதிக்கும் பர ஞான தீபம் விளக்கம் காண எனக்கு உன் சீதள பத்மம் தருவாயே என்று காவியொடுத்து என்ற திருப்புகழை பாடுகிறார். வீசத்தில் தூரம் இல்லாதது, ஜீவான்மாவை விட்டு சிறிது தூரம் கூட விலகி இல்லாதது. ஜீவன் சிவஸ்வரூபம், அதனால் இறைவன் உயிருக்கு உயிராக விளங்குகிறான். பூவினில் கந்தம் பொருந்திய ஆறு போல ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது என்று திருமந்திர பாடல். கதியாளர் வீதித்து தேட அரிதானது, ஆதித்தர் காய ஒணாதது, வேகத்து தீயில் வெகாதது சுடர் காணும். கதியாளர் வீதித்து தேட அரிதானது. நற்கதி அடைய விரும்புபவர்கள் முமுட்சுக்களால் பகுத்தறிவு கொண்டு தேட முடியாதது, ஆராய்ச்சியினால் காண முடியாதது, அன்பு நெறியால் அடைய முடியும். சித்தமும் செல்லா சேச்சியன் காண்க, பக்தி வலையில் படுவோன் காண்க என்று திருவாசக பாடல். ஆதித்தர் காய ஒணாதது, கதிரவனின் வெயிலால் சூடு ஏறாதது. இதையே சுருதி ஊடு என்ற பாடலிலே பருதி காயில் வாடாது என்கிறார். சுடர் காணும் வேகத்து தீயில் வெகாதது, காட்டு நெருப்பில் கடும் உஷ்ணம் கொண்ட தீயாலும் வேகாதது. அதே சுருதியோடு பாடலிலே வடவை மூடில் வேகாது என்கிறார். வாதத்துக்கே அவியாதது, காதத்தில் பூவியலானது, வாசத்தில் பேர் ஒளியானது. வாதத்துக்கே அவியாதது, காற்றினாலும் தன் ஒளி அணையப் பெறாதது. சுருதியோடு பாடலிலே பவனம் வீசில் வீழாது சலியாது. வாசத்தில் காதத்தில் பூவியலானது, 10 மைல் தூரம் நறுமணம் வீசும் மலருக்கு ஒப்பானது. மெய்ஞானம் அடைந்தவர் வெகு தூரத்திலே வரும்பொழுதே ஞானமனம் வீசும் என்பதே இந்த அடிகளுடைய பொருளாக கொள்ள வேண்டும். பேர் ஒளியானது, ஜெக ஜோதியானது. மதமூறு மாயத்திற் காய மதாச்சல தீதற்கு தூரமதாகிய வாழ்வை சர்க்காரமதா இனி அருள்வாயே. மதமூறு மாயத்திற் காய மதச்சல, ஆணவம் மலம் மாயமாகிய உடம்புடன் கூடி கர்வமும் சினமும் கொண்ட தீதற்கு தூரமதாகிய, தீயவர்களுக்கு வெகு தொலைவிலே உள்ளதுமாகிய மாசற்கு தோணுனாதது என்கின்றார். வாழ்வை சர்க்காரமதாக இனி அருள்வாயே. ஞான செல்வத்தை உபசார பொருளாக தான வஸ்துவாக இனி தர வேண்டும். தெளிய அரிதான கூரோணா தற்பரம ஞான பரத்தின் வழி கூற பெருமை தருவாயே. காதத்தில் காயமதாகும் மதி தித்தி தீதிதி தீதென காதற்பட்டோதிய மேவிடு கதி காணார். காதத்தில் கொலை தொழிலிலே காயமதாகும் உரைப்பேறிய மதி புத்தியை திட்டி திருத்தி, தீது இது தீது என இப்படி கொலை புரிவது மிகவும் கொடூரமானது என்று திரும்பி திரும்பி காதற்பட்டு ஓதியும் அன்புடன் நல்ல புத்தி சொன்ன பொழுதிலும் மேவிடு கதி காணார், விளங்கும் நல்ல கதியை நாடாதவர். ஊன் உண்பவர்களை சொல்லுகிறார். காணப்பட்டே கொடு நோய் கொடு, வாதைப்பட்டே மதி தீதகலாமல் கெட்டே தடுமாறிட அடுவோனே. காணப்பட்டே நாடு அறியும்படி பிரத்யட்சமாக கொடு நோய் கொடு வாதைப்பட்டே கொடிய பிணி அனுபவித்து தாங்கோனா துன்பம் அடைந்து மதி தீது அகலாமல் கெட்டே தடுமாறிட அடுவோனே. அப்பொழுதும்
கெட்ட புத்தி நீங்காமல் கேடு அடைந்து தருமாறும்படி அவர்களை வருத்துபவனே. வேறு ஒரு பொருள், மேற்கண்ட அடிகள் ஞானசம்பந்தமூர்த்தியின் மதுரை திருவிளையாடலுக்கும் பொருந்துவது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. கொடு நோய் கொடு வாதைப்பட்டு ஊன் பாண்டியன் வெப்பு நோய் கொண்டு தாங்க முடியாத வேதனை அடைந்து தத்தில் கா, இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், காயமதாகும் உடலாகிய அ தி தித்தி, அந்த ஜுர நெருப்பு நிறைந்த தோல்பை தீது இது தீது என துன்பம் தருகிறதே என்று காதல் பட்டு ஓதியுமே. சமணகுருமார்கள் இடத்திலே நம்பிக்கையும் அன்பையும் வைத்து முறையிட்டும் கூட விடுகதி காணார். அந்த ஜுரம் நீங்கும் உபாயத்தை தெரியாதவர்களான அந்த சமணர்கள் காணப்பட்டே நாடு அறியும்படி பிரத்யட்சமாக கொடு நோய் கொடு கழுமுனையிலே தண்டனையை அனுபவித்து வாதைப்பட்டே மரண வேதனை அடைந்து மதி தீது அகலாமல் கெட்டே தடுமாறிட அடுவோனே. அப்பொழுதும் தமது சமண கொள்கைகளை விடாமல் புத்தி தீமை நீங்காமல் பாழடைந்து அழியும்படி சம்பந்தமூர்த்தியாக அவர்களை அழித்தவனே. கோதை பித்தாய் ஒரு வேடுவ ரூபை பெற்றே வன வேடுவர் கூடத்திற்கே குடியாய் வரும் முருகோனே. கோதை பித்தாய் பெண் பித்தன் போல ஒரு வேடுவ ரூபை பெற்றே வேட உருவத்தை எடுத்து சிலை வேடல் சேவல் கொடியோனே. வனவேடுவர் கூடத்திற்கே குடியாய் வரும் முருகோனே. காட்டு வேடர்களுடைய கூட்டத்திற்கு நடுவே வீட்டிற்கே குடியாக வந்த முருகப்பெருமானே. கோதில் பக்தாரோடு மாதவ சீல சித்தாதியர் சூழ்தரு கோல குற்றாலம் உலாவிய பெருமாளே. கோதில் பக்தாரோடு, கோதியில் பக்தர் குற்றமற்ற அடியார்களுடன் மாதவ சீலர் சித்தாதியர் சூழ்தரு சிறந்த தவ ஒழுக்கம் நிறைந்த சித்தர் முதலானோர் வலம் வருகின்ற கோலக்குற்றாலம் அழகி குற்றாலத்திலே உலாவிய பெருமாளே, உரைகின்ற பெருமாளே. ஞான செல்வத்தை உபசார பொருளாக தான வஸ்துவாக இனி தர வேண்டும். தவமுனிவர் கூட்டரவும் அவர் இருக்கும் குகையும் சஞ்சீவி முதலான விஞ்சை மூலிகையும் கவனசித்தர் ஆதியரும் மௌன யோகியரும் கத்திருங்கும் கையிலாயும் ஒத்திருக்கும் அம்மே. குற்றால குறவஞ்சி பாடல். வேதத்திற்கேள்வியில்லாதது போதத்திற்காண உணாதது வீசத்திற்றூரமில்லாதது கதியாள வீதித்து தேடரிதானது ஆதித்தற்காய உணாதது வேகத்து தீயில் வெகாதது சுடர்கானம் வாதத்துக்கே அவியாதது காதத்திற் போவியிலானது வாசத்திற் பேருளியானது மதமூறு மாயத்திற்காயமதாச்சலதீதற்கு தூரமதாகிய வாழ்வை சர்க்காரமதாயினி அருள்வாயே. காதத்திற்காயமதாகுமதீதித்து தீதிது தீதன காதற்பட்டோதியுமே விடுகதிகாணா காணப்பட்டே கொடு நோய் கொடு வாதைப்பட்டே மதிதீதகலாமற்கெட்டே தடுமாறிடம் அடுவோனே. கோதை பித்தாயொரு வேடுவர் ரூபை பெற்றே வன வேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரு முருகோனே. கோதிற்பத்தாரொடு மாதவ சீலச்சித்தாதியர் சூழ்தரு கோல குற்றாலமுலாவியம் பெருமாளே. Subscribe, comment, subscribe, press the bell button. Om Namah Shivaya. Vanakkam.